Hey guys, welcome back to BA in Action. Finally, சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பிவர் டேபிளோட சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நீங்கள் எந்த வீடியோவுமே பிவர் டேபிள் சம்மந்தம் பார்க்கலாட்டி மேலே கார்டு லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பாப்பிவர்ட் டேக்ஸ் அண்ட் பாபியை பார்க்கலாம்னு இருந்தோம். ஸோ அதில் ஒரு வீடியோவாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது டேக்ஸை பற்றி. டேக்ஸுன்றது டேட்டா ஆன்சிஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ நாங்கள் ஏன் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் தான் பாப்பிவர்ட்டோட ஃபார்முலா லாங்குவேஜ். நீங்கள் பாப்பியோட பற்றி எதுவுமே தெரியாட்டி மேலே அதுக்கான வீடியோ ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க் எப்போ மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா யூஸ்வலாகவே இதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து கன்ஸ்டன்ட்லி இவால்வ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்துட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் அவுட் பண்ணலாம். அந்த லிங்க்கையும் கீழே ஆட் பண்ணுறேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமாக 2 மெயின் திங் இருக்குது. ஒன்று வந்து கால்குலேட்டட் காலம்ஸ், மற்ற வந்து மெஷர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே லார்ஜ் டேட்டா செட். அதாவது நாங்கள் யூஸ்வலாக ஒரு எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சர்டன் ரேஞ்சை மட்டும்தான் சர்டன் ரேஞ்சில் இருக்க ஒரு டேட்டா மட்டும்தான் மேனிப்புலேட் பண்ணி அதில் ஒரு அக்ரிகேஷனை எடுக்க முடியும். பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லார்ஜ் டேட்டா செட் விச் மீன் ஒரு 10,000 20,000 விச் மீன் அந்த ஜிபி கணக்கில் வந்து ஒரு டேட்டா வரும்போது அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் த டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸல் ஃபார்முலா மாதிரி தான். பட் அட் எனி பாயிண்ட் நாங்கள் வந்து மறுபடியும் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபார்முலா எழுத தேவையில்லை. ஆல்ரெடி நாங்கள் எழுதின ஃபார்முலாவே திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கேன் பி ஃபார்மட் பண்ணலாம். விச் மீன் ஏர்லியாக பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை போட்ட பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொரு செல்லாக ஃபார்மட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பட் இதில் அப்படி இல்லை. நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபார்முலா எழுதும் போதே அதை ஃபார்மட் பண்ணிடலாம். விச் மீன் நாங்கள் அதை எங்கே அப்ளை பண்ணாலும் அதே ஃபார்மட்டில் அப்ளை ஆகிடும். ஸோ ஜஸ்ட் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் இந்த ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே பவர் பார்த்தாக்களுக்கு தெரியும் இந்த டேபிளை பற்றி. விச் மீன் இது நாங்கள் ஒரு டேட்டா மாடலிங் சேர்த்து எடுத்த டேபிள். இல்லை எப்படி இந்த பவர் பிவட் டேப் ஆட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்குள்ளே போனேன். அதில் 4 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பவர் பிவட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக இந்த டி ப்ரொடக்ட்ஸ் ஒரு டேபிள் எடுத்து இதில் எங்களோட ஃபர்ஸ்ட் கால்குலேட்டட் காலம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து $3 மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரீமியம் ஆகும். $1 கீழே இருந்தால் அது ஒரு சீப் ப்ராடக்ட் ஆகும். இன்பிட்வீன் இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாக தான் நான் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். பட் இது வந்து இந்த குளம் ஃபுல்லாகவே அட் ஆகணும். அண்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்று போடுறேன். அண்ட் ஒரு கோலன் ஈக்குவலை போட்டு ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இப்போ நான் இந்த செலக்ட் பண்ணேன்னா இதே நாங்கள் ஒரு எக்ஸலை செலக்ட் பண்ணியிருந்தா பர்டிகுலர் செல் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த செல் செலக்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் காலமே செலக்ட் ஆகுது. அதாவது இந்த ப்ராடக்ட் டேபிளோட ப்ரைஸ் இன் ஃபுல் காலமே செலக்ட் ஆகுது. ப்ரீமியம்டு வரணும். ஓகே, இதுக்குள்ள அடுத்த இஃப் கண்டிஷனை போடுறேன். எல்ஸ் இஃப் அகெயின் இந்த டேபிள் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா எனக்கு அது சீப்புன்னு காட்டணும். ரெண்டுமே இல்லாட்டி இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் இது காட்டணும். ஓகே, போட்டுட்டு இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் கால்குலேட்டட் காலம் ஆட் ஆயிடுச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1.20 ஸ்டாண்டர்ட்னும், இங்கே பார்த்தீங்கன்னா 3 ப்ரீமியம்னும், அண்ட் ஒரே ஒரு சீப் இருக்குது விச் கிறிஸ்ப் வந்து 0.90. ஸோ அது வந்து சீப்புண்டு இதாக இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களோட கால்குலேட்டட் காலம் ஆட் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்டெப்த்தாக நாங்கள் பாபிஏ அண்ட் பாப்பிவெட்லாம் பார்ப்போம். பிகாஸ் எக்ஸலில் வந்து இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பாப்பிவெட்டுங்கிறது ஒரு டேட்டா மாடலிங். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காத சொல்கிறேன். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் டேட்டா மாடலிங் வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம்.
ஸோ அதில் எப்படி இந்த கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த ஒன்னுக்கு என்ன மீனிங், இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங், இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதனால மறக்காம பாருங்கள். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் கால்குலேட் காலம்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. தென் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் மெஷர் கிரியேட் பண்ணுறேன்ட்டு. இப்போ நான் பாப்பிவட் விண்டோட தான் இருக்கேன். இதுலேருந்து மறுபடியும் எக்ஸலுக்கு போகணும். அண்ட் நான் அந்த மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்விட்ச் டு ஒர்க் புக்குன்னு இருக்கும், கொடுத்தா என்னோட எக்ஸலுக்கு வந்துடும். ஸோ இங்கே என்னோட ஃபர்ஸ்ட் மெஷரை கிரியேட் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னா, இந்த இடத்துல மெஷர்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெஷர்ஸ் கொடுத்தா இங்கே டேபிள் நேம் வந்து எஃப் சேல்ஸ். இது வந்து என்னோட சேல்ஸ் டேபிள் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதோட நேம் வந்து டோட்டல் யூனிட்ஸ். அண்ட் நீங்கள் இந்த இடத்துல கர்சரை வச்சு, அதாவது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சரை வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா இது வந்து பெருசாகும். ஸோ இந்த இடத்துல சம் வந்து போட போகிறேன், பிகாஸ் எல்லாருக்குமே சம் ஃபங்க்ஷன் தெரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ சம் எந்த குழம்புனா சம் பண்ண போகிறேன். சின்ஸ் நான் டோட்டல் யூனிட்ஸ் எடுத்தனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட் சோட் இதாக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்வது, ஒரு நம்மளோட ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம், செக் ஃபார்முலான்ட்டு. ஸோ நோ எரர்ஸ் ஃபார்முலா, பிகாஸ் எக்ஸலில் சம்டைம்ஸ் நாங்கள் ஒரு ஃபார்முலா போடும்போது நாங்கள் அந்த ஃபார்முலா எழுதும்போது நல்லா இருக்கும், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மல்டிபிள் இடங்களில் வேறு வேறு எரர்ஸ் வரும். ஸோ அதை இங்கே வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல செக் ஃபார்முலா ஃபங்க்ஷன் இருக்குது. இது நான் கிளிக் பண்ண மாட்டா அந்த ஃபார்முலா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கானு எங்களுக்கு காட்டும். அண்ட் ஃபைனலில் நான் சொன்ன மாதிரி மிஸ்ஸஸை நாங்கள் ஃபார்மட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இங்கே நம்பரில் போயிட்டு டெசிமல், ஹோல் நம்பர், யூஸ் 1000 செப்பரேட்டர் ஓகே பண்ணேன்னா, சின்ஸ் இந்த பியூர் டேபிளில் என்னோட கர்சர் இருந்ததால் அந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் க்ரியேட் ஆகிட்டு. அண்ட் இந்த எல்லா மெஷர்ஸுக்குமே ஒரு இந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், விச் மீன்ஸ் ஃபார்முலான்ட்டு. ஸோ இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கால்குலேட்டட் கொலம் க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதில் காணல பிகாஸ் இதில் ஆக்டிவாக இல்லை. ஸோ நான் ஓல்டில் போயிட்டு டி ப்ராடக்ட்ஸ் வேல்யூ அதை எடுத்து போடுறேன், இந்த ரீஜனை தூக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் க்ரியேட் பண்ண எங்களோட மெஷர்ஸ் போட்டோம்னா யூ கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் கால்குலேட்டட் காலம்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மெஷரை வச்சு ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மோஸ்ட்லி நாங்கள் பவர் பிஏல தான் ஃபுல் த பவர் பிஐ சீரீஸ் நாங்கள் டக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் அங்கே வந்து ஃபார்முலா மச் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இன் ஃபியூச்சரில் இருக்க அட்வான்ஸ் டக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வரணும்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you next video guys. Bye.